சிங்கப்பூரின் பிரதமராக 31 வருடங்கள் ஆட்சி செய்த லீ குவான் யூ பிரதமர் பதவியிலிருந்து விலகிய தினம் இன்று. சிங்கப்பூர்னு ஒரு தேசம் உருவானப்போ அது வறுமையின் பிடியில் சிக்கின ஒரு நாடா இருந்துச்சு. எதிர்காலம் என்னன்னே தெரியாத ஒரு இருளுக்குள்ள அது சிக்கி இருந்துச்சு. அதோடைய தலைவராக இருந்த லீ குவான் யூவே என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்ணீர் விட்டு அழுதார். ஆனாலும் தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டெடுக்கணும்னு முடிவு செஞ்சார். அந்த முடிவு சிங்கப்பூரின் தலையெழுத்தையும் மாற்றியது. 3ஆம் உலக நாடுகளில் இருந்து முதல் உலக நாடுகளின் பட்டியலில் ஒரே ஜெனரேஷன்ல உயர்ந்துச்சு சிங்கப்பூர். உலக வணிகத்தின் ஹப்பா சிங்கப்பூர் மாறுச்சு. சிங்கப்பூர் மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறிச்சு, சேமிப்பு முன்னேறிச்சு, வளமான வாழ்க்கையும் வந்தது. அது அத்தனைக்கும் அடித்தளம் போட்டது லீ குவான் யூவுடைய ஆட்சி. சுமார் 31 வருடங்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்தவர் லீ குவான் யூ. தனக்கு கிடைத்த பெரும் அதிகாரத்தை வைத்து சிங்கப்பூரை ஒரு தலை சிறந்த நாடாக உருவாக்கி மற்ற நாடுகளுக்கு ஒரு உதாரணமாக வைத்தவர். இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூர் எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கும் பல நாடுகளுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாகவே இருக்கு. ஆனாலும் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் மறைமுக சர்வாதிகாரத்தை அவர் காட்டினாரு, ஊடகங்களுடைய சுதந்திரத்தை தடுத்தாருன்னு பல குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தாலும் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் லீ குவான் யூ. இப்படி சிங்கப்பூரின் வரலாற்றையே மாற்றிய லீ குவான் யூ 31 வருட ஆட்சிக்கு பிறகு தானே முன்வந்து பதவியிலிருந்து விலகி கோ சாக் டங்கிடம் ஆட்சியை ஒப்படைத்த தினம் இன்று.